ஈவினிங் ஒரு 5 மணி போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து தலையெல்லாம் சீவிட்டு குட்டி தம்பியை கொஞ்சம் நேரம் வெயிலில் காட்டிட்டு இருந்தோம். போன 2-3 நாளாவே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. அப்புறம் நிஷாந்த் குட்டி ஸ்கூல்லேருந்து வரும்போதே கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதில் நான் சொன்ன பொருளெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்களான்னு கிராஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒன்று விடாமல் நான் சொன்னது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு குட்டி தம்பி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தானா. அப்புறம் நிஷாந்த் குட்டி வெளியே விளையாண்டு இருந்தான். அப்படியே அவனை கவனிச்சுட்டே கொஞ்சம் நேரம் வீதியில் வாக் பண்ணிட்டு இருந்தேன். டே ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே குட்டி தம்பி கேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதுனால ஈவினிங் டைம் கொஞ்சம் நேரம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அப்புறம் இந்த ஸ்லைடு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், நீங்களும் இந்த ஸ்லைடில் விளையாண்டுருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இதை பார்த்ததுமே பழைய மெமரிஸ் எல்லாம் மைண்டுக்கு வந்துருச்சு. இதை பார்த்ததுமே எக்ஸைட்மெண்ட் ஆகி நிஷாந்த் குட்டிட்டு இருந்து பிடிங்கி நான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் சின்ன பிள்ளையாட்ட. எவ்வளோதான் வயசானாலும் இந்த மாதிரி பொருளெல்லாம் பார்க்கும்போது எப்படி தான் விளையாடாமல் இருக்க முடியும். அப்புறம் நைட் டின்னருக்கு ரொம்ப சிம்பிளாக தக்காளி சாப்பாடும் கருவாட்டு தொக்கும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் செட் ஆகிற மாதிரி குவாலிட்டியான ரீசனபிள் ரேட்டில் ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு நீட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் என்னங்க, இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி